ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பரான கொழுக்கட்டை தான் நான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதை ஆவி காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஈர துணியை போட்டு அதில் கொஞ்சம் மாவு அள்ளி வச்சு அப்படி இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆவி காமிச்சா போதும். ஆவி காட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு ஆவிலே பாதி. இது சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டிங்கன்னா சும்மா ஒரு ஓட்டு ஓட்டும்போது நமக்கு பூ மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். சின்ன சின்னதாக மாவு கட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் மாவு பிசைகிறதுக்கு. கொழுக்கட்டை வீரல் விடாமல் நல்லா வரும். நிறைய பேர் சொல்கிறது இதுதான், நான் என்னால் கொழுக்கட்டை பிடிக்கவே முடியல, பிடிச்சா வீரல் விட்டு போகுதுன்னு. இந்த மாதிரி அரைச்சிட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா சுடு தண்ணி விட்டு பிசைங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நம்ம ஆவி காட்டின மாவும் சூடு இருக்கும்போதே பிசையணும். அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும், அந்த வீரலும் விடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டை செய்யலாம், ஈஸியாக செய்யலாம், கஷ்டமே இல்லாமல். இந்த சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியில் போட்டு கலந்துட்டு பண்ணுறேன். கை வைக்க முடியாத அளவுக்கே சூடாக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கை வச்சும் பார்த்துக்கணும். கரண்டி வச்சு வச்சே நம்ம தண்ணி விட்டோம்னா அதிகமாக தண்ணி ஆகிட்டு மாவு குழ குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக இருக்கணும் மாவு, ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க நம்ம மாவு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா. இப்போ ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சுற்றி வீரல் விடாமல் வரணும். இந்த மாதிரி இருக்குன்னா மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ மாவு எப்படி கொழுக்கட்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, அப்போ தான் வீரல் விடாமல் வரும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து இது எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக பிடிக்கலாங்க. இந்த மாதிரி மாவு நம்ம சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சோம்னா நல்லா மெலிசாக பிடிக்கலாம், உடஞ்சி போகாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. மெயினாக மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க ஆவி காட்டின மாவை, அப்போ தான் இன்னும் நல்லா வரும். நான் மல்லாட்டை பூர்ணம் தான் வைக்கிறேன், சாரி வேர்க்கடலை பூரணம். நிறைய பேருக்கு மல்லாட்டைன்னா புரியறதில்ல, அதுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி மூடி சுற்றி பிடிச்சி விட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாக சாஃப்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு பிடிச்சிட்டேன். இப்போ இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதே ஒயிட் கிளாத் போட்டு அதுக்கு மேலே இதை எல்லாத்தையும் அடுக்கிட்டு இது மாதிரி மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது வெடிஞ்சு போகாது. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா நான் ரொம்ப மெலிசாக தான் பிடிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.